வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து மதுரைக்கு தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் டிஃப்ரெண்ட்டான டைமிங்கில். என்ன டைமிங்னு பார்த்தீங்கன்னா, மிட் நைட்டு 2 மணிக்கு தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ மிட் நைட்லலாம் பஸ் இருக்கா கிளாம்பாக்கத்துலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. மதுரைக்கு 24 ஹவர்ஸ் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஆனால் வந்து நான் ட்ராவல் பண்ணும்போது 2:00 கரெக்டாக வந்து பஸ்ஸு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் முன்னாடியே காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸில் தான் நான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏறி உக்காந்தாச்சு. இது ஒரு நான் ரிசர்வேஷன் பஸ்ஸு தான். இது புது BS6 பஸ்ஸு தான் விட்டுருக்காங்க. மதுரை டு சென்னை வந்து சென்னை டு மதுரை, மதுரை டு சென்னை ரெண்டுமே ஃபேர் டீட்டெயில்ஸ் வந்து 445 ருபீஸ் தான். கரெக்டாக பஸ்ஸு இதுக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸு ஒன்று இருந்தது, அது ஏசி பஸ்ஸு. ஸோ ஏசி பஸ் நம்மளுக்கு ஒத்துக்காது அப்படின்றதுனால நாம் இந்த நான் ஏசி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ்ஸு வரும்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி வந்து கரெக்டாக 1:30க்கு வந்து பஸ்ஸு வந்துருச்சு. பஸ் வந்ததுக்கப்புறம் எல்லா கூட்டமும் ஒரு எப்படியும் வந்து 20 பேர் 25 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. எல்லா கூட்டமும் இந்த பஸ்ஸுக்கு தான் வந்து வெயிட் பண்ணி ஏறினாங்க. நம்மளும் அப்படியே சைடில் ஒரு விண்டோ சீட்டை பிடிச்சிட்டு கம்முன்னு உட்காந்தாச்சு. கரெக்டாக எந்தெந்த டைமிங்கில் போனாங்க, கரெக்டான டைமிங்கில் மெயின்டைன் பண்ணாங்களா அப்படின்றதெல்லாம் போக போக நம்ம வீடியோவில் அப்படியே பார்த்துட்டே போவோம். ஸோ கரெக்டாக இப்போ கிளம்புற டைமுன்னு பார்த்தீங்கன்னா 2:00 ஆச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பி இப்போ பைபாஸ் ஜாயின் பண்ண போகுது. ஸோ சிட்டிங்க்கு பார்த்தீங்கன்னாக்கா 445 ருபீஸ் ஆச்சு. மேலே ஸ்லீப்பருக்கு வந்து 650 655 சம்திங் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு ஸ்லீப்பர் தேவையில்ல, வெறும் சிட்டிங் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு நான் சிட்டிங்கில் உட்காந்தாச்சு. பஸ்ஸு சீட்டிங் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2x1 மேலே வந்து அப்பர் இருக்கும். ஸோ அதே போல் சார்ஜிங் போர்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து சார்ஜரே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் யூஎஸ்பி இல்லை, இந்த பஸ்ஸில் வந்து வெறும் சார்ஜிங் போர்ட் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பஸ்ஸு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்து இப்போ பைபாஸில் GST ரோட்டில் ஜாயின் பண்ண போகுது. பஸ் எடுத்த உடனே மிட் நைட் ட்ராவல்ன்றதுனால ரொம்ப ஸ்பீடாகலாம் போகல. ஒரு 50-60 தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க செங்கல்பட்டு போகிற வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து செங்கல்பட்டு தாண்டினதுக்கப்புறம் அங்கெல்லாம் இடையில ஒரு 2-3 பேரை ஏற்றுனாங்க. ஸோ அதுக்கப்புறம் செங்கல்பட்டெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் நல்லா ஸ்பீடு போனாங்க. 70-80 தான் மெயின்டைன் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு 5:00 வந்து விழுப்புரம் தாண்டி ஐ திங்க் 4:30 நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் ஒன்று நிப்பாட்டினாங்க. ஸோ ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டினதுக்கப்புறம் அங்கே ஒரு 10 மினிட்ஸ், அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு எங்கேயுமே வந்து ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டல. அது ஒரே ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் மட்டும் நிப்பாட்டினாங்க கரெக்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. ஸோ திருச்சி பஸ் ஸ்டாண்ட் கரெக்டாக காலையில் 8:00 ஆச்சு. ஸோ 5 மணி நேரம் 5.5 மணி நேரத்தில் வந்துட்டாங்க திருச்சிக்கு. ஏன்னா ஐ திங்க் விழுப்புரம் உள்ளேயும் போகலை இந்த பஸ்ஸு. ஏன்னா கிளாம்பாக்கத்துலேயே வந்து பஸ்ஸு வந்து ஃபுல்லாகிருச்சு. மேலே ஸ்லீப்பர் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ ஸ்லீப்பர்லேயும் 1-2 சீட்டு தான் காலியாக இருந்ததுனால எங்கேயும் உள்ளெல்லாம் போகல பஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 10 நிமிஷம் திருச்சியில் போட்டுட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அவங்க என்கிட்ட சொன்ன டைமிங்னு பார்த்தீங்கன்னா 8.5 மணி நேரம் சொன்னாங்க. மேபி எனக்கு தெரியல. அதுக்கு அந்த டைமுக்குள்ளே போயிட்டாங்கனாலே கரெக்டான டைம் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தான் நான் அர்த்தம். டிரைவர்ஸ் 2 பேருமே வந்து பஸ்ஸை வந்து ஓவர் ஸ்பீடாகவும் ஓட்டல, ரொம்ப ஸ்லோவாகவும் ஓட்டல. அந்த 70-80 அந்த ரேஞ்சிலேயே வந்து ஓட்டிகிட்டே இருந்ததுனால வந்து பஸ் அந்தளவுக்கு ஷேக் ஆகலை. அதே போல் பஸ்ஸோட சஸ்பென்ஷனும் வந்து சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் இத்தனைக்கும் வந்து லாஸ்ட்லேருந்து ஒரு 2வது சீட் தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் வந்து கரெக்டாக மதுரை உள்ள என்ட்ராயிருச்சு. இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் இருக்குது. இப்போ டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10:15 ஆகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து மாட்டுத்தாவணி போயிடும் பஸ்ஸு.
பரவாயில்ல, கரெக்டாக டைமிங் தான் மெயின்டெயின் பண்ணாங்க. அவங்க சொன்ன டைமோட ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இதே நீங்கள் வந்து டே டைம்லேயோ இல்லை வந்து நைட் டைமில் ஒரு 8:00 அந்த மாதிரி ஏறுறீங்க, இல்லை மார்னிங் வந்து நீங்கள் வந்து ஒரு 10:00 அந்த மாதிரி ஏறுனீங்கன்னா இந்த டைம்லாம் வராது. எப்படியும் 8:30 மணி நேரம் ஆக்குவாங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.